ராமகிருஷ்ணா. ராஜா, ராஜா, நீ சேலம் சங்கு சக்கர ஜிலேபின்னு ஸ்லேட்ல ஏத்தி நக்கனா இனிக்காதுப்பா. நீ பாட்டுக்கு மைண்ட் வாய்ஸ்ல பேசிக்கிட்டு இருந்தா அந்த பொண்ணுக்கு எப்படி கேட்கும்? இதான் என்னோட லாஸ்ட் ஐடியா. பேசாம ஒரு பேப்பர் எடு, உன் மனசுல உள்ளதெல்லாம் கரகரன்னு எழுதிடு. என்ன சார், லவ் லெட்டரா? இல்ல, கவர்னருக்கு பென்ஷன் தொகை வேணும்னு ஒரு பெட்டிஷன் எழுது. என்ன மாஸ்டர் அடிக்கடி டென்ஷன் ஆயிட்டீங்க? பின்ன என்னையா நொல்ல சார் நீங்கிட்டு? யோ, ஒரு பொண்ணு ஏழையை காதலிச்சாலும் காதலிக்குமே தவிர ஒரு கோழையை காதலிக்காதியா? நீ தயங்கி தயங்கி உண்மையை சொல்ல மறைச்சிட்ட. காதலும் தும்பலும் வந்தா தடுக்க கூடாதியா? தடுத்தா ஒண்ணு உடம்புக்கு கேடு இல்ல மனசுக்கு கேடு. இதை விட்டா எனக்கு வேற வழி தெரியல. உன் காதல் ஜெயிக்க இதான் என்னுடைய கடைசி நாகாஸ்திரம். நீ தனியா உட்கார்ந்து ரொம்ப ஃபீல் பண்ணி ஒரு லவ் லெட்டரை எழுதி கொடுத்துரு. என்ன ஆள விடு. என்னமா என்கிட்ட பேசலன்னு சொன்னீங்க? என் மனசுல இருக்கிறதெல்லாம் உங்ககிட்ட நேர்ல சொல்ல முடியல, சொல்ல தெரியல. அதனால நான் நினைக்கிறதெல்லாம் இந்த லெட்டர்ல எழுதியிருக்கேன். ப்ளீஸ் படிச்சு பாருங்க. உங்களுக்கு எனக்கு என்ன சார் சம்பந்தம்? ஒரு இக்கட்டான நிலைமையில பஸ்ல எனக்கு ஹெல்ப் பண்ணீங்க. அதுக்காக நான் அப்பவே தேங்க்ஸ் சொல்லிட்டேன். உங்க பணத்தையும் திருப்பி கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் ஒரு 4-5 வாட்டி உங்களை பார்த்திருக்கேன். மரியாதைக்காக விஷ் பண்ணிருக்கேன். அதுக்காக நான் உங்களை காதலிக்கிறேன் அர்த்தமா? ஒரு பொண்ணு பார்த்தா காதல், பேசினா காதல், சிரிச்சா காதல், இதெல்லாம் விட்டா உங்களுக்கு வேற அர்த்தமே தெரியாதா சார்? ஒரு ஆணும் பொண்ணும் காதல் இல்லாமலே பேச முடியும், பழக முடியும். அது நட்பாவும் இருக்கலாம், இல்ல எப்படி வேணாலும் இருக்கலாம். ஆனா அது நிச்சயம் காதலா தான் இருக்கணும்னு அவசியம் இல்ல. ஏதோ நீங்களாவது வித்தியாசமான மனுஷனா இருப்பீங்கன்னு எதிர்பார்த்தேன். ஆனா நீங்களும் ஒரு சராசரி மனுஷங்கிறத நிரூபிச்சிட்டீங்க. ஆனா நான் அந்த மாதிரி பொண்ணு இல்ல. அதுக்கு வேற ஆளை பாருங்க. லுக், இதுவே ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்டா இருக்கட்டும். இனிமே இந்த மாதிரி பைத்தியக்காரத்தனமா பண்ணி அசிங்கப்படாதீங்க. என்னப்பா, என்ன ஆச்சு? நீங்க சொன்ன மாதிரி லெட்டர் கொடுத்தேன் சார். அவ கிழிச்சு மூஞ்சில அடிச்சிட்டா. லெட்டர் கொடுத்தியா? எப்பா? ஜஸ்ட் இப்பதான் சார். ஏன் கனவை கண்டுட்டு ஏன் உயிரை எடுக்கிற? உனக்கு ஒன்று சொல்றேன், உன் கூட இருக்கிறத விட பாளையங்கோட்டை ஜெயில 10 வருஷம் இருக்கலாம். நீ கத்துல எல்லாருக்கும் காய்ச்சல் தான் வரும். ஆனா எனக்கு கால்ராவே வந்துருச்சு. குளூர்ல செத்தாலும் பரவாயில்ல, நான் வெளியில போய் படுத்துக்கிறேன். குட் நைட் சார். உங்ககிட்ட இருக்கிற வரைக்கும் எங்க எனக்கு குட் நைட், எல்லாம் பேட் நைட் தான். ஹலோ ஹலோ. சாரி. என்னும் பேசிடு பேசிடு பேசிடு.
அன்னைக்கு சொன்னீங்களே ம். இன்னைக்கு ஓகே பண்ண போறேன். என் ஆசையெல்லாம் இதுல எழுதி கௌசல்யா கிட்ட கொடுக்க போறேன். வெரி குட். நல்ல முடிவு. என்னுடைய அட்வான்ஸ் Thanks. வாழ்த்துக்கள். உன்னுடைய காதல் ஜெயிக்க. ம். கீப் இட் அப். ஆசத்தே. இத சாமி பாதத்துல வச்சு கொடுங்க. சரி. ஓம் சர்வ ஈசானாய சர்வ பூர்ணாயம் சர்வ பூர்வாத்யானமே. உன்னை நம்பி முதல்ல என் காதல கௌசல்யா கிட்ட சொல்ல போறேன். இந்த லெட்டரை அவகிட்ட கொடுக்கிற தைரியத்தை நீதான் எனக்கு கொடுக்கணும். ஹலோ. ராமகிருஷ்ணா கெட் ரெடி. ஒண்ணும் யோசிக்காத பட்டுன்னு எடுத்து கொடு. எக்ஸ்கியூஸ் மீ. நீங்களா? ஆ. ப்ளீஸ். இட்ஸ் ஓகே. தேங்க் யூ. எக்ஸ்கியூஸ் மீ. இந்த வாரம் குமுதமா? தேங்க்ஸ். ஏன்பா கொஞ்சம் நல்ல ஜென்ஸ் பக்கம் போய் நில்லு. கௌசல்யா, ரொம்ப தயக்கமா இருக்கு, ரொம்ப தவிப்பா இருக்கு. இடுப்பு மேல நின்னுக்கிட்டு பூப்பளிக்கிற மாதிரி ஒரு அவஸ்தை. இந்த அவஸ்தை எனக்கு புதுசு, இந்த தவிப்பு எனக்கு புதுசு. எல்லாம் உன்னாலதான் கௌசல்யா. எல்லாரோட பேரையும் நான் உதட்டாலதான் சொல்லிருக்கேன். ஆனா உங்க பேரை மட்டும்தான் உயிரால சொல்லிருக்கேன். மழைக்கு முன்னால வர வானவில்ல சந்தோஷமா பாக்குற மாதிரி ஒவ்வொரு நாளும் உங்களை தூரத்துல இருந்து பார்ப்பேன். எந்த கவிதையாலையும் சொல்ல முடியாத கவிதை நீங்க கௌசல்யா. நீங்க இல்லாத எதிர்காலத்தை என்னால கற்பனை பண்ணி கூட பார்க்க முடியல. நான் வாழற பூமியா, நான் பார்க்கிற வானமா, நான் சுவாசிக்கிற காத்தா, எல்லாமே நீங்க தான். உங்க பதிலுக்காக காத்துக்கிட்டு இருக்கேன். சம்மதங்கிற வார்த்தையை தவிர மற்ற எல்லா வார்த்தையும் உங்களுக்கு மறந்து போகணும்னு நான் ஆண்டவன் கிட்ட வேண்டிக்கிறேன். கௌசல்யா, ஐ லவ் யூ, ஐ லவ் யூ, ஐ லவ் யூ. கௌசல்யா, நான் லெட்டர்ல உங்களுக்காக 3 தடவை ஐ லவ் யூ சொல்லிருக்கேன். நீங்க எனக்காக ஒரே ஒரு தடவை சொல்லுவீங்கன்னு நான் அவளோட கோவில காத்துக்கிட்டு இருக்கேன். இப்படிக்கு உங்கள் வரவையும் சம்மதத்தையும் எதிர்பார்க்கும் ராமகிருஷ்ணன்.
டியர் ராமகிருஷ்ணன், நீங்க கொடுத்த லெட்டரை நான் படிச்சேன். உங்க மனசுல இருக்கிற உங்க காதல ரொம்ப அழகா வெளிப்படுத்திருந்தீங்க. ஆனா அதை ஏத்துக்கிற நிலைமையில நான் இப்ப இல்லை. நான் ஹாஸ்டல்ல தங்கி இருந்தாலும் எப்பவுமே எங்க அம்மா அப்பா என் ஃபேமிலி இப்படிங்கிற எல்லைக்குள்ளேயே வாழ்ந்து பழகிட்டேன். அதனால அதை தாண்டி காதலுங்கிற அந்த உலகத்துக்குள்ள என்னால வர முடியல. இன்னைக்கு கூட என்னை பெத்தவங்களா பார்த்து எனக்கு ஒரு வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுத்திருக்காங்க. இப்ப அந்த வாழ்க்கையை ஏத்துக்கிறது தான் நான் அவங்களுக்கு செய்யற மரியாதை. வர 14ஆம் தேதி என் கல்யாணம். எனக்கு ஒரு நல்ல நண்பனா உங்களை என் கல்யாணத்துல எதிர்பார்க்கிறேன். நட்புடன் கௌசல்யா. தக்காளி விலை கேட்டா தங்க விலை சொல்றீங்களே. இந்த ஆளா? முதலாளி கரெக்ட் பண்ணணும்னா முதல்ல வேலைக்காரனை கரெக்ட் பண்ணுவோம். நீங்க நினைக்கிற மாதிரி இது பிளாட்ஃபார்ம் கடை இல்ல சார். காமதேனு சூப்பர் மார்க்கெட். முடிவா என்னதான் சொல்றீங்க? பஜார்ல 1 கிலோ தக்காளி விலை 15 ரூபாய். இந்த பேப்பரோட விலை 25 பைசா. 15 ரூபாய் 25 பைசா தரேன். நீ என்ன சொல்ற? பாக்கெட்ட கீழே வச்சுட்டு போங்க. ஏன் சார் கோவப்படுறீங்க? அவர் கேட்கறதுல நியாயம் இருக்குல்ல? என்ன மேடம் நீங்க புரியாம பேசுறீங்க? நீங்க தான் சார் புரியாம பேசுறீங்க. சார பார்த்தா ஒரு ஐஏஎஸ், ஐஎஃப்எஸ், ஐபிஎஸ் ஆபீசர் மாதிரி எவ்வளவு டீசென்ட்டா இருக்காரு. என்னங்க சார்? கண்ணே, நீ ஒண்டிதான் கண்ணு கரெக்டா புரிஞ்சுன்னுக்குற. அவர்கிட்ட போய் இவ்வளவு இன்டீசென்ட்டா பிஹேவ் பண்றீங்களே. சிச்சி. தெரிஞ்சுனியா? ஐஏஎஸ் ஆபீசர், ஐபிஎஸ் ஆபீசர் எல்லாம் மத்தியில இப்படிதான் இருப்பாங்கன்னு சொல்லுது பாரு. இனிமேலாவது கஸ்டமரை மதிச்சு பழக கத்துக்க நீ. அட எதுக்கு சார் இந்த ஆள் கிட்ட போய் பேசிக்கிட்டு? நம்ம மார்க்கெட்ல போய் சீப்பா வாங்கிக்கலாம். வாங்க வாங்க. அப்படிங்கிற? அட வாங்க சார்.